மைக்கம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். எம்எல்ஏ பேரம் விவகாரத்தில் இடி உள்ள நுழைஞ்சிருக்காங்க. புது ரூட்டை மாறி போகுதா எம்எல்ஏ பேரம் விவகாரம், அதை பற்றியும் மற்றும் சேலம் மாநகராட்சி விவகாரத்தில் தூய்மை பணியாளர் விஷயத்தில் பிரைவேட் கம்பெனி பாண்டில் கையெழுத்து வாங்கி என்னென்னமோ பண்ணுறாங்க. பல சூழ்ச்சிகள் நடக்கிறதா நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். இதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் விவாதிக்க இருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோ போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒன்று சொல்ல மறந்துட்டீங்களே, விட்டுட்டீங்களே. என்ன சார்? நியாயமா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேளுங்க. கடைசியில் கேட்குறீங்களா? கடைசியில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கும் ஆதரவு தான் எங்களுக்கு உற்சாகம். இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டீங்களே, நியாயமா ஹை பட்டன் கிளிக் பண்ணாதுங்களா? இன்னும் சாக்லேட்டு ஸ்வீட்லாம் வாங்கி கேளுங்க, வாங்கி தருவாங்க. நான் கேட்குறது இந்த இடி மேட்டரை பற்றி நம்ம முன்னாடியே பேசிட்டோம். அப்புறம் தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த சம்பவம் வந்தப்போ செக்ஷன் வச்சு பூதம் வரும் வந்துச்சா? பூதம் வந்துச்சு. இன்னைக்கு இந்து பத்திரிகையில் அதனுடைய சாராம்சத்தை போட்டு ஆசிரியர் விஜயகுமார் அவர்கள், இந்த கிரைம் இதுலேயே புகழ்பெற்றவர், அவர் அவருடைய இது வந்திருக்குது அந்த செய்தி. அப்போ பூதம் கிளம்பி விட்டது. இதில் மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணோன்னா, இந்த பேர விவகாரத்தில் ஏற்கனவே இப்போ இவர் அருண் மேட்ரு பேசியிருந்தோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏவாவேலு விவகாரம் லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு போன பொழுது அவர் ஊருக்கு போகிறதுலேருந்து எல்லாமே இருந்திருக்கும், டிக்கெட்லேருந்து பல விஷயங்கள். அப்போ இது எல்லாமே பெருசாக வெளியில் வராமல் அவர் பாதுகாப்பாக சிங்கப்பூர் போனது தான் தமிழக அரசுக்கு கடுமையான கோபம். ஏன்னா அவர் அங்கே இருந்துட்டு லுக் அவுட் நோட்டீஸுக்கு எதிராக அவர் ஒரு ஸ்டே வாங்கி பண்ணது. அப்படின்னா அதை மீறி உச்சநீதிமன்றம் போது தமிழக அரசு கேன்சல் பண்ணாங்க, தடை விதிக்கணும். அப்படின்னா எவ்வளோ கோபத்தில் இருப்பாங்கன்னு பார்த்துக்கணும். அப்போ அதில் இவர்கள் இங்கே ஏவாவேல் ரொம்ப தெனாவட்டாக பேசுகிறார். நாங்கள் பயந்து ஓடுற ரகம் கிடையாது, அது இதுன்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் பயந்து ஓடுறவரில் இல்லைன்னா நீங்கள் அந்த லுக் அவுட் நோட்டீஸ் எதிராக என் வழக்கு போட்டு நேராக வர வேண்டியதாங்க. சிகிச்சைக்கு போயிருந்தார் சார். சிகிச்சை தான் போனீங்க, கோர்ட்டில் எது வழக்கு போட்டீங்க? ஸ்டே கட்டி. நீங்கள் தான் அஞ்சாத இனம் எங்கள் இனம் தானே. அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் கோபம் தான் இது பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வழக்குமே பணப்பரிமாற்றம் இந்த இதெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறையின் கீழே கண்டிப்பாக அது பதிவாகும். அதுவும் பெரிய பூகம்பம் இருக்குது விஷயம். இப்போ இந்த விவகாரம் எம்எல்ஏ பேர விவகாரத்தில் நீங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டவர் புகார் கொடுத்திருக்கிறார். இளையராஜா, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா. இந்த இளையராஜா அளித்த புகாரின் பேரில் அந்த செல்ஃபோன் உரையாடல்கள், டவரு, மற்ற விஷயங்கள், இந்த ஹோட்டலில் ரூம் எடுத்தாங்கிறது, மற்ற ஆதாரங்கள் இதெல்லாம் வச்சு திருநாவுக்கரசை கைது பண்ணுகிறார்கள். திருநாவுக்கரசும் அவர் கூட இன்னொருத்தரையும் கைது பண்ணுறாங்க. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் செந்தில் பாலாஜி, அசோக்கு நெருக்கமான நரேஷ், அவர் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க. அவர்களிடமும் நடத்தப்பட்ட விசாரணையில் செந்தில் பாலாஜிக்கு மிகவும் நெருக்கமான அந்த கார்த்தின்னு ஒருத்தரும் இன்னொருத்தர் சுரேஷ்னு இவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் எஃப்ஐஆரில் 4வது அக்யூஸ்டாக அசோக்குமார் சேர்க்கப்பட்டிருக்கார். அப்போ அசோக்குமார் இந்த விவகாரத்துலலாம் அன்னைக்கு கைதாக இருந்தார்னா இன்னும் அவர் பல விஷயங்களை சொல்லியிருப்பார் அப்படின்ற அச்சத்தில் தான் முன்ஜாமீன் கேட்டு வாங்கினது. இந்த வழக்கையும் முறையாக கையாளவில்லை அப்படின்னு ஒரு கோபம் தமிழக அரசுக்கு இருக்குது. ஏன்னா செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரு. அந்த கைது செய்யப்பட்டல் கொடுத்த வாக்குமூலத்தில் அவருக்கு தொடர்பு இருக்குது. அவர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் மூளையாக செயல்பட்டாரு. இந்த விவகாரத்தில் அவாலா பணம் 65 லட்ச ரூபா எடுத்திருக்காங்கல்ல, அது ப்ளஸ் பெங்களூர் வரைக்கும் இந்த ஹவாலா இதெல்லாம் டீல்லாம் நின்றுருக்கு. இது அவர் ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப வலுவான வாதத்தை கொண்டு போயிருந்தால் முன்ஜாமீன் கிடச்சிருக்காது. அட்லீஸ்ட்டு அசோக்காவது கிடச்சிருக்காது. ஏன்னா அவர் ஏற்கனவே இதே மாதிரி தலைமறைவானவர், சார்ஜ் ஷீட்லாம் போட்ட பிறகு தான் வந்தார் அப்படின்னா கிடச்சிருக்காது. இந்த வாதத்தை சரியாக வைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு இது போகுது. அப்போ இந்த விவகாரத்தில் 4 செக்ஷன் போட்டிருந்தாங்க. 4 செக்ஷன் என்னென்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ஊழல் தடுப்பு சட்டம், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். அதில் 2 செக்ஷன், ஒன்று 8, ஒன்று 12. இந்த 8, 12ன்றது முன்னாடி ஐபிசியில் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் 13BC
அப்படின்னு வரும். ரொம்ப கொடுமையான ஒரு சட்டம். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஜாமீன் கிடைக்காது. பல விஷயங்கள் இருக்குது அது பின்னாடி. அதற்கு பிறகு பிஎன்எஸ் 61/2/A 351/3. இதில் 61/2/Aன்றது 120B ஐபிசி, பழைய ஐபிசி கூட்டு சதி. முதல் ரெண்டும் இது லஞ்ச ஒழிப்பு, இது ஊழல் தடுப்பு சட்டம். அடுத்த ரெண்டும் பிஎன்எஸ். அது வந்து ஒன்று கூட்டு சதி, இன்னொன்று கொலை மிரட்டல். அப்போ 306/2 பழைய கொலை மிரட்டல் இது ஐபிசி இது. அப்போது இந்த 4 பிரிவுகளில் தான் இவர்கள் கைது செய்யப்படுறாங்க. நம்ம ஏற்கனவே இந்த விவகாரத்தில் நம்ம சொல்லியிருந்தோம். இதில் வந்து இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமான பிரிவுகள். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில், ஊழல் தடுப்பு சட்டத்தில் இந்த பிரிவு 8 இது வந்து பொது ஊழியர்களுக்கு லஞ்சம் கொடுக்கும் குற்றம் அது சார்ந்தது. இது வந்து அவர் செல்வாக்கை பயன்படுத்தி ஊழல் வழியில் முறையற்ற ஆதாயம் பண்ணுறது அப்படின்னு. 12 அதே மாதிரி தான். இது வந்து என்ன, அந்த குற்றங்களுக்கு தூண்டுதல், துணையாக இருக்கிறவங்களுக்கு வழங்கப்படுற தண்டம், லஞ்சம் கொடுப்பவர் அல்லது அச்செயலுக்கு துணை புரிபவர், இந்த மாதிரி அவங்க மேலே. இது 61/2/A அது வந்து அது கிரிமினல் கான்ஸ்பிரசி. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து உட்பிரிவு கொஞ்சம் பெரிய செக்ஷனே அது, நான் பெயிலபிள் செக்ஷனு. ஆதாரங்களை அளித்தல், இந்த மாதிரிலாம் கூட்டு சதி செய்கிறது, இந்த மொத்த குற்றத்துக்கும் உடந்தையாக இது பண்ணுறது. அது குற்ற சம்பவத்தில் கூட்டு வேலை பண்ணுறது, கூட்டு களவாணிகள்னார்ல, அந்த மாதிரி கூட்டு களவாணி வேலை பார்க்குறது. 351/3 அது வந்து இது கொலை மிரட்டல். இந்த கொலை மிரட்டல் வந்து இதுவும் வந்து கிட்டத்தட்ட 307 ஈக்குவல் மாதிரி இது. இப்போ இதில் வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து காவல்துறையால் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இப்போ இடி சென்னை மாநகர காவல் ஆணையரை தொடர்பு கொண்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சென்னை காவல்துறை காவல் ஆணையர் கொடுத்ததாக இந்துவில் இன்றைக்கி வந்திருக்குது. அது கொடுத்துருக்காரு. அப்போது இதில் வந்து அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தில் இப்போ இதை வாங்கிட்டாங்க. அடுத்து என்ன நடக்கும்? அடுத்து என்ன குற்றம் நடந்தது என்ன, அடுத்து என்ன? அமலாக்கத்துறை இந்த சார்ஜ் ஷீட் பேஸ் பண்ணி அவர்கள் ECIR அப்படின்னு ஒரு இது போடுவாங்க. இடி உடைய எஃப்ஐஆர் மாதிரி அது ஒரு ரிப்போர்ட். எஃப்ஐஆர்னு சொல்ல முடியாது, முழு ரிப்போர்ட் இருக்கும் அதில். அதை போட்டுட்டு இதில் 66 லட்சம் ரூபா பணம், பெரிய அளவில் பணம் போலீஸார் எடுத்ததுனால இந்த பணம் சட்டவிரோதமாக கணக்கில் காட்டப்படாத கருப்பு பணம், இது ஒரு ஹவாலா மூலயமா நடந்ததுன்னு போலீஸே கோர்ட்டில் சொல்லியிருக்கு. ஹவாலா இதில் விளையாடிருக்கு, ஹவாலா மூலமாக. அப்போது இது வந்து PML ஆக்ட் கீழே, சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழே இது வருது. அந்த பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சுருவாங்க. ECRல ஃபுல் ரிப்போர்ட் போட்டுருவாங்க. அதற்கு பிறகு சம்மந்தப்பட்ட எல்லாரையுமே மேலேயும் வழக்கு போட்டுருந்தாங்கள்ல, அந்த வழக்குலேருந்து விசாரணை கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும் பொழுது இப்போ போலீஸ்கிட்ட இவங்க வாக்குமூலம் கொடுத்தாங்கல்ல, இந்த வாக்குமூலம் வந்து நாளைக்கு மாற்றிக்கலாம். சார் என்னை மிரட்டி வாங்கினாங்க சார் அப்படி இப்படின்னு. PML ஆக்டில் கொடுக்குற வாக்குமூலம் கோர்ட்டில் போயிட்டு நாளைக்கு மாற்றிட்டேன் சார், நான் மாற்றி சொல்லிட்டேன் சார்லாம் சொல்ல முடியாது. அப்போது திருநாவுக்கரசோ இல்லை அவர் கூட கைதானவரோ யாரை கை காட்டுறாங்களோ, இந்த வழக்கில் எங்கே வரைக்கும் பணம் புலன்றது, எந்த நிறுவனம் பணம் கொடுத்துச்சு, எப்படி பணம் வந்துச்சு, இதில் யார் பின்புலமாக இருந்தது எல்லாம் சொல்கிறாங்களோ அது உட்பட எல்லார் மேலேயும் வழக்கு பதிவு வரும். இல்லை அசோக்குமார் ஏற்கனவே அக்யூஸ்டாகவே இருக்கார். அதில் 4 செந்தில் பாலாஜி கூட அவர் அக்யூஸ்டுகள் சொன்னாங்க, செந்தில் பாலாஜி தான் அதில் மெயினாக இருக்காருன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அவரை நாங்கள் கூப்பிட்டோம், அவர் முன்ஜாமீன் போட்டிருக்காரு. அதனால் அப்படி. ஆனால் அசோக்குமார் இந்த எஃப்ஐஆரில் 4வது இடத்துல இருக்கிறதுனால அவர் மேலே இந்த PML ஆக்ட்னா இம்மீடியேட்டு விசாரணைக்கு கூப்பிடுவாங்க. தேவைப்பட்டால் PML ஆக்டில் கைதும் பண்ணலாம், விசாரணைக்கு ஒத்துழைக்கல, இல்லை வேறு ஏதாவது சந்தேகம் வரலாம். அதற்கு பிறகு இது சார்ந்தவர்களுடைய சொத்துக்கள் மற்ற விஷயங்களை முடக்கலாம். கைது பண்ணுறான்றாங்கல்ல, கைது பண்ணால் ஜாமீன் கிடைப்பது கடினம், கிடைக்காது. ஏன்னா மற்ற குற்ற வழக்குகளில் கைது பண்ணிங்கன்னா போலீஸ் வந்து குற்றத்தை நிரூபிக்கணும். PML ஆக்டில் கைது பண்ணால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தாங்கள் நிரபராதின்னு நிரூபிக்கணும். திருநாவுக்கரசும் மற்றவங்களும் நாங்கள் வாங்கலை, நாங்கள் அப்படி கிடையாதுன்னு அவங்க சைடில் நிரூபிக்கணும். இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது.
ஏன் இந்த வழக்கு பிஎம்எல் ஆக்டுக்கு இவ்வளோ பவர்னா, இது ரொம்ப ஹைலி இன்டெலெக்சுவலாக பண்ணுறது. குற்றம்னு தெரிந்தே இந்த வேலையை பண்ணுறது. அது கார்த்திகேயன் எழுதியிருப்பார் பழைய இதில். செந்தில் பாலாஜி வழக்கில் 2 நீதிபதிகள் ஒரே மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டா 3வது நீதிபதிக்கு அந்த வழக்கு போகும் சென்னை உயர்நீதிமன்றத்தில். அப்போ அவர் இதை எழுதியிருப்பார். ஏன் பிஎம்எல் ஆக்டு கீழே இவ்வளோ தூரம் நாங்கள் பார்க்குறோம், கடுமையாக இந்த சட்டம் பார்க்குதுன்னா, மற்றவர்கள் தெரியாமல் பண்ணுவாங்க குற்றம், இல்லை சில பேர் வேறு ஏதோ ஒரு காரணங்களுக்காக குற்றம் பண்ணுவாங்க. இது அப்படி இல்லை. இது பல தடவை குற்றம் பண்ணவங்க, இல்லாட்டி இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல இது இடத்துல இருக்கிறவங்க தெரிந்தே இந்த குற்றத்தை அவன் பண்ணுறான். அதுக்காக தான் இந்த ஆக்டுக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு. இந்த பிஎம்எல் ஆக்ட் சரியா தப்பான்னு அது ஒரு பெரிய இதெல்லாம் போச்சு. விஜய் மண்டல் கேஸ், அந்த விஜய் மண்டல் கேஸில் கரெக்டு தான் உச்சநீதிமன்றம் கொடுத்துச்சு. பிஎம்எல் ஆக்டில் சொன்ன விதிகள் எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு. இப்போ அதில் கொஞ்சம் இதில் ஈடிக்கு என்ன பவர் இருக்குது அப்படி இப்படின்னு ஒரு அந்த வழக்கு விசாரணை தொடருது. அப்படி தொடர்றதுல ஈடிக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னு டாஸ்மாக் வழக்கில் இடைக்கால தடை வந்தப்போ ஈடி எங்களுக்கு இந்த ரைட்ஸ்லாம் இருக்குது, நாங்கள் ரைடு பண்ணுவோம், நாங்கள் இவரை பண்ணுவோம், இவர்கிட்டருந்து எடுத்ததை வச்சு அவர்கிட்ட பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு சொன்னதுக்கு ஜட்ஜி என்ன சொல்லிட்டாருன்னா, அப்படியா அவங்க ரைட்ஸ் இருக்கா, இண்டியம் தடையை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக விஜய் மண்டல் கேஸில் அது வருதும்ல, ஆமாம், இடைக்கால தீர்ப்பு வரும், வந்த அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டார். அதனால் டாஸ்மாக் வழக்கு அப்படி நிற்குது. இப்போ அந்த மாதிரி ஈடிக்குன்னு சில பவர்ஸ் உண்டு. அதை நீங்கள் போய் இந்த வழக்கில் அந்த வழக்கில் அப்படி சொல்லி இந்த வழக்குலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி இதுக்கு தனியாக ஜாமீன் வாங்கணும், முன்ஜாமீன் இல்லை ஜாமீன் வாங்கணும். அதனால் ஈடி எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக வருகிறதோ இந்த வழக்கு மேலும் சிக்கலை நோக்கி நகர்கிறது. இது இவர்களுக்கு குறிப்பாக அந்த செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரருக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். ஏன்னா இந்த வழக்கு தனியாக நடத்துவாங்க, குயிக்காக சார்ஜ் ஷீட் போட்டு முடித்தாங்கன்னா அது ஒரு இதாக மாறும். அப்போ அவங்களுடைய அரசியல் எதிர்காலமே கடுமையாக பாதிக்கக்கூடிய விஷயமாக மாறும். சரி சார், தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழி கொள்கை தான் அப்படின்ட்டு அமைச்சர் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. கவர்னர் என்ன வேணாலும் சொல்லலாமே தவிர அவருடைய தனிப்பட்ட பேச்சு. பட் ஆனால் எங்கள் பாலிசியை பொறுத்தவரை இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. திராவிட கட்சிகளுடைய சாயல் பல விஷயங்கள்ல பாதிப்புகளில் இது ஒன்று. கடவுளை பார்த்த கதை நேரம்னு நான் சொன்னேன். இருமொழி, நீட்டு, இன்னும் 2-3 விஷயம் இருக்குது, புதிய கல்விக் கொள்கை, இதெல்லாம் எவன் அதை ஆதரிக்கிறானோ அவன் நல்லவன், கரெக்டான ஆள். இல்லைங்க அதில் கொஞ்சம் நியாயம் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அவன் அயோக்கியன், பிடிபி அப்படின்னு வாங்க. அது மாதிரி தான் இருமொழி கொள்கை. இருமொழி கொள்கை ஒரு காலத்தில் இந்தி திணிப்போம்னு திணிச்சப்போ பெரிய போராட்டம்லாம் வெடிச்சது. அப்போ நேரு ஒரு உறுதிமொழி கொடுத்தாரு. என்னது? இந்தி பேசாத மாநிலங்களை விரும்பும் வரை ஆங்கிலம் தொடர்பு மொழியாக இருக்கும். அது தாய்மொழி ப்ளஸ் ஆங்கிலம். அது நிர்வாகத்தில். கல்வியில் ஏன் கொண்டு திணிக்கிறீங்கன்ற? கல்வியில் 3வது ஒரு மொழி கற்றுக்கிறதுன்றது ஒவ்வொருத்தருடைய ஆப்ஷன். திரும்ப திரும்ப இதையும் அதையும் போட்டு இணைச்சிக்கின்னு ஊட்டின்னு இருக்காங்க. சரி, அப்படி தமிழை வாழ வைக்கிறீங்கன்னா யார் சொல்லுது? அமைச்சர் நிர்மல்குமார் சொன்னார். சட்ட அமைச்சர் தானே அவர். ஆமாம். நீதிமன்ற வழக்குகளை தமிழ் வழக்காடு மொழியாக மாற்றுறதுக்கான வேலையை பண்ண சொல்லுங்கள். அரசாணையை தமிழில் கொண்டு வர சொல்லுங்கள். தானே தமிழுக்கு செய்கிற நல்லது. இன்னைக்கு டேடி கூட ஒரு கோரிக்கை வச்சுக்கிறாரு, அந்த இது தொல்லியல் ஆய்வை தொடரணும் அப்படின்னு. மற்றதெல்லாம் கண்டிப்பாரான்னு பார்த்தா எதுவும் கண்டிக்கல. அதாவது பெரிய ரணகாலத்துலேயும் ஒரு திண்டுக்கல்லில் ஒருத்தன் குதூகூலமாக இருந்துக்கிறான். அந்த பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி நிலத்தை ஆட்டையெல்லாம் போடல, ஆவணத்தை திருத்தி 2 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆள் தனியாருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு அமைஞ்சு அந்த அரசுடைய அந்த அறநிலைத்துறை அமைச்சர் ரொம்ப வேகமாக இருந்து இந்த ஊழல் இந்த பத்திரப்பதிவுலலாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு லோகேஷ் அவரும் வேகமாக இருந்து இவ்வளோ ரணகாலத்தில் அந்த குதூகூல வேலை பண்ணிக்கிறான். அதுவும் எவ்வளோ நாளில் நடந்திருக்கு? ஒரே நாள். அவர் லீவ் போட்டு போகிறாரு, இவர் டெம்பரவரியாக அங்கே உட்காந்து ஒரு நாள் டியூட்டிலேயே முடிச்சுட்டு விட்டு போயிட்டாங்க. அப்போ இதுவே ஒரு செட்டப் தான். நான் பண்ண மாட்டேன்றப்பாரு, நீ பண்ணலன்னா நீ போயா, ஒரு நாள் லீவ் போட்டு போ, அதுக்கு ஒரு ஆளை நாங்கள் அனுப்புகிறோம், அவர் பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ அது மேலே இருக்கிறவங்க இது இல்லாமல் நடக்குமா? நடக்காது. இவரை மட்டும் ஏன் அரெஸ்ட் பண்ணிக்கிறீங்க, சஸ்பெண்ட் பண்ணிக்கிறீங்க? இன்னும் அரெஸ்ட் கூட பண்ணல. ஃபோர்ஜரிலாம் நடந்திருக்குல்ல,
ஒரு கோயில் நிலத்தையே பழனி முருகன் பாவம் அவர் ஓட்டாண்டி, அவர் வெறும் கோவணத்தோடு தான் நிற்கிறவர். ஆமாம். அவருக்கு எது இவ்வளோ நலன்னு சொல்லிட்டு அவர் வந்து எதுவும் அப்பீல் பண்ண மாட்டாருன்ட்டு இந்த வேலையை பண்ணிட்டாங்க. அப்போது பழனி முருகன் பழனி ஆண்டியே ஏமாத்துற வேலை பண்ணிக்கிறாங்க. அவருக்கு சொந்தமான இடத்தையே ஆல்டர் பண்ணால் போர்ச்சரித்தானே அது விஷயம் போகுது. அதே மாதிரி வழக்கறிஞர் ஒருத்தர் தாவேகாவுக்கு நற்பெயரை ஏற்படுத்தும் வகையில் சில செயல்களில் ஈடுபட்டு ஒரு சின்ன பையனை வந்து பெரிய அளவில் துன்பப்படுத்தி இதெல்லாம் சிக்கியிருக்காரு. உடனே கனிமொழி அக்கா பொங்கிட்டாங்க. அவங்க தான் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று நடந்தாலே பொதுமக்களுக்கு பாதிப்புனா கோவம் வந்துடும்ல, உடனே பொங்கிட்டாங்க. நீங்கள் ரொம்ப பொங்க வேணான்ட்டு அங்கே உடனே அவரை அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. போக்சோவில் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. என்னடா சப்ஜெக்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் ஏதாவது பண்ணலான்னா மறுநாளே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, இது பண்ணிடுறாங்கன்ற மாதிரி தான் போகுது. நாங்கள் எப்படி அப்புறம் பழப்பு போட்டுறது, எப்படி எங்கள் பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி போகுது. அதே மாதிரி ஒரு தனியார் சேலம் மாநகராட்சியில் ஒப்பந்த பணியாளர்கள்ட்ட வந்து தூய்மை பணியாளர்கள் தானே, தூய்மை பணியாளர்கள்ட்ட தான் ஏமாந்தவன் தானே. ஏன்னா யாரும் அடிமைகள் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க சார். 20,000 ரூபாய்க்கு மேலே போனால் இஎஸ்ஐ பிஎஃப் இதெல்லாம் பிடிக்கணும். 23,000 ரூபா சம்பளங்கிறவங்களும் இஎஸ்ஐ பிஎஃப் பிடிப்பாங்க. அதுவும் அவங்க சம்பளம் தான் பிடிச்சி தான் கட்டுவாங்க. அதெல்லாம் பிடிக்க மாட்டோம், கட்ட மாட்டோம். எதை பற்றியும் பேசக்கூடாது, நிரந்தரம் பற்றி பேசக்கூடாது, தொழிற்சங்கம் அமைக்கக்கூடாது. இப்படி எல்லாம் 100 ரூபா பாண்டு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டா தொழிலாளர் நல ஆணையத்தில் போய் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு கேட்டால் அந்த பாருங்க 100 ரூபா பாண்டு பேப்பரில் எழுதி கொடுத்துருக்காங்க. குழந்தைத்தனமாக இருக்காது, எழுதி கொடுத்தாலே செல்லாதுங்க. அது நம்ம ஊரில் பண்ணுவான். உனக்கு மிரட்டுவாங்கல்ல சார், யாரு இந்த மாதிரி நீ எழுதி கொடுத்துருக்கா பாரு அப்படின்ட்டு. அது விஷயம் தெரியாதவங்களும் மிரட்டுவாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க ஒன்று, அதுதான் சங்கம். விஷயம் தெரிஞ்சவங்க ஒன்றிணைஞ்சாங்கன்னா ஓடி போயிடுவாங்க. விஷயம் தெரியாத வரைக்கும் தானே இவங்க ஏமாத்துறதுலாம். ஆமாம். அப்போ இந்த மாதிரி நிறுவனம் இருக்கலாமா? யோசியுங்கள் முதல்வரே. ஏன்னா அவர்கிட்ட தான் அது இருக்குது, நகராட்சி நிர்வாகம் அது. அதனால் இந்த மாதிரியும் இந்த ரணகலத்திலையும் குதூகூலமாக இருக்கிறார்கள். இன்னும் பல இடங்களில் வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி விவகாரங்கள். முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் பேசுகிறாங்க. என்ன பேசுனாங்க? அவங்க வந்து முதல்வர் விஜய் வந்து கட்டக்கால் நடந்துட்டு இருக்காரு, விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளோட தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. ஸ்டாலின் அவர்களை பேசின பேச்சுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன மறந்துடக்கூடாது, தொலைச்சி கட்டிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுனா தூத்துக்குடியில் மட்டும், தூத்துக்குடி அந்த ஏரியாவில் மட்டும் தொலைச்சி கட்டிடணும், சட்டையை கிழிச்சிடுவேன் வந்து பார். அவர் ஒரு கேஸ் போடணும், அவர் கவர்மெண்ட் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? யார் பேசி? கீதா ஜீவன் அவர் சத்தியமாக பார்த்ததில்ல. இப்போ தான் பார்க்குறோம்ல, பேசாதவங்களாம் பேசினுக்கிறாங்க. அதனால் நான் தொலைச்சி கட்டுறோண்ணா. அதாவது கட்டக்காலில் நடக்கிறாரு. எத்தனை பேர், எத்தனை எம்எல்ஏ? 107, 11 பேர் வெளியிலேருந்து ஆதரவு. அதில் 5 காங்கிரஸு, மீதி இவர்கள் கூட்டணி இருந்ததுன்னு. சரி, கட்டக்காலில் நடக்கிறாரா? 2006-11 என்ன காலில் நடந்தார் கலைஞர்? தங்க காலில் நடந்தாரா? சரி, அதை விட்டுருங்க. இனிமேல் தேர்தலெலாம் வரப்போகுதுல்ல, நீங்கள் எந்த காலில் நடக்கிறீங்கன்னு பார்ப்போம். சொன்ன மாதிரி தனித்து போட்டிக்கிட்ட என்ன சார் பண்ணுறது? கண்டங்காலில் நடப்பாங்க. அவங்களுக்கே கண்டம்னா எல்லாருக்கும் தான். வேறு என்ன கம்யூனிஸ்ட் அவங்க சும்மாங்க ஒட்டி பார்க்குறது. என்ன அப்படின்னு கூப்பிட்டு விட்டான்னா, டேடி என்ன மாதிரி பார்த்துக்கினாரு தெரியுமா, நீங்கள் பார்த்துக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்றவாங்க. அதுதான் விஷயம். இப்போ சார் ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காணலை சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு அவ்வளோ ஊக்கமாக இருக்கும். அடுத்தடுத்து கண்டென்ட் கொடுக்கறதுக்கு நாங்களும் எங்கள் சைட்லேருந்து எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டுட்ருக்கோம். மைக்கேம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.